Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம a letter to God. ஸோ இதோடைய அவுட்லைன் பார்க்குறோம். அது கூடவே பேஜ் வாய்ஸ் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய அவுட்லைன். ஸோ இந்த அவுட்லைன் பார்க்குறது போது நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் அது அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். ஸோ லென்ச்சோன்றவர் தான் மெயினான கேரக்டர். அவர் வந்து ஒரு ஃபார்மர். அவர் தன்னுடைய டீசெண்டான ஹார்வெஸ்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஆனால் ஒரு பெரிய ஹெயில் ஸ்ட்ராம் வந்து அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ இப்போ அவருக்கு ஒரு பண உதவி தேவை. அந்த பணத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள்கிட்ட டேரெக்டாக எப்படி கேட்குறாரு? லெட்டர் மூலமாக கேட்குறாரு. ஸோ அந்த லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது அந்த போஸ்ட் மேன் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அவரை எடுத்துகிட்டு போய் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் சிரிக்கிறாரு. ஆனால் அவருடைய நம்பிக்கையை கண்டு அவர் ரொம்ப வியப்படைஞ்சு அதுக்கான ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய சேலரியிலேருந்து ஒரு பகுதியவும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே கலெக்ட் பண்ணி லென்ச்சோ அந்த ஃபார்மர் கேட்ட 100 பெசோஸை கொடுக்க முடியலனாலும் ஒரு 70%, அதாவது 70 பெசோஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அது வாங்கிய நம்மளோட லென்ச்சோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றது அந்த ஸ்டோரியோடைய கன்க்ளூஷன். சரி, நம்ம டேரெக்டாக பேஜ் வைஸ் உள்ளே போயிடலாம். ரைட். ஸோ a letter to God by G.L. Fuentes. They say faith can move mountains. நம்பிக்கைன்றது மலையை கூட மூவ் பண்ணும் அப்படின்றாங்க. பட் வாட் ஷுட் வி புட் அவுட் ஃபெய்த் இன்? This is the question this story delicately poses. ஸோ இந்த ஸ்டோரி முழுக்க நம்பிக்கையை பற்றி ஃபெய்த்தை பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ அதில் லென்ச்சோ இஸ் அ ஃபார்மர். நம்மளோட மெயின் கேரக்டர் ஆர் ஹீரோ ஆஃப் திஸ் லெசன் லென்ச்சோ இஸ் அ ஃபார்மர் ஹூ ரைட்ஸ் அ லெட்டர் டு காட். கடவுளுக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ a letter to God. ஸோ இது G.L. Fuentes-ஓட லெசனாக இருந்தாலும் அந்த லெட்டரை எழுதுனது யாருன்னா லென்ச்சோ. ஓகே. ஸோ அவர் எதுக்காக எழுதினாரு? தன்னுடைய கிராப்ஸ் எல்லாமே அழிஞ்சிடுது. அவருக்கு பண உதவி தேவை, அதனால எழுதியிருக்காரு. ஓகே, டேரெக்டாக உள்ள போகலாம். ரைட். பேஜ் நம்பர் page number 3. So page 3 எடுத்துக்கோங்க. The house, the only one in the entire valley, sat on the crest of a low hill. From this height one could see the river and the field of ripe corn dotted with the flowers that always promised a good harvest. The only thing the earth needed was a downpour, or at least a shower. Throughout the morning, Lencho, who knew his fields intimately, had done nothing else but see the sky towards the northeast. ஸோ தன்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் வேலி, அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரஸ்ட், ஆன் டாப் ஆஃப் அ க்ரஸ்ட், அது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லென்ச்சோட வீடு இருக்குது. அங்கேருந்து அந்த ஹைட்டில் இருந்து ஒன் குட் see அந்த ரிவரை பார்க்கலாம், அந்த ரைப் கார்ன் பார்க்கலாம், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டாட்டடாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது இப்படி பார்க்கும்போது இது மூலமாக நமக்கு வந்து ஓகே, இந்த வருஷம் நல்லபடியாக வந்து ஒரு அறுவடை ஏற்படும், அறுவடை என்னமோ ஹார்வெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காரு. அப்போது இவருக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறிய ஒரு கொஞ்சமாக நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சா இன்றைக்கி நல்லாயிருக்கும், அது மாதிரி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நடந்தது என்னமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. Now we were really going to get some water, woman. The woman who was preparing supper replied, yes, God willing. The older boys were working in the field while the smaller ones were playing. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஓல்டர் ஒன்றது யாரை குறிக்குதுன்னா பெரிய பசங்க, சின்ன பசங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபேமிலி தான் கண்டிப்பாக. ஆனால் அவங்களுடைய ஸ்பெசிஃபைட் நேம் இங்கே கிடையாது. ஆனால் இப்போ உமன்றது வந்து ஒய்ஃப் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஓல்டர் பாய் பசங்க வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்தது younger one எங்கே இருக்குது? The smaller ones were playing near the house until the woman called to them. So come for dinner அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு, எல்லாரும் வராங்க. It was during the meal that just as Lencho had predicted, big drops of rain began to fall. பொதுவாக வந்து ஊரில் வந்து ஒரு சில பெரியவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னும் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த எறும்பெல்லாம் சேர்ந்து ஒன்றா நடந்து போகும்பொழுது அதை பார்த்தா ஓகே நமக்கு வந்து மழை வரப்போகுது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரியில் லென்ச்சோ வந்து இந்த எறும்பெல்லாம் வச்சு சொல்லலை, அவரவே ப்ரிடிக்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ஹியூஜ் மவுண்டன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ், மேகம் வந்து ரொம்ப வந்து கிளவுடோடு இருக்குது. ஸோ அந்த மழை பெய்யறதுக்கான சிம்டம்ஸோடு இருக்குது. சாரி. ஸோ குட் பி சீன் அப்ரோச்சிங் அண்ட் ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட். அந்த மழை வரதுக்கு முன்னாடி அந்த காற்று அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு அறிகுறி தெரியும் இல்லையா, அது மாதிரி இவருக்கு அது தெரியும். ஸோ த மேன் வெண்ட் அவுட் ஃபார் no other reason than to have the pleasure of feeling the rain on his body. மழை பெய்யும்போது அது தன்னோட உடம்புல படும்போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு துளி படுது இல்லையா, ஸோ அந்த ஃபீல் வந்து அவருக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவர் வெளியே போய் நிற்கிறாரு. And when he returned, he exclaimed, these aren't raindrops falling from the sky, they are new coins. The big drops are 10 cent pieces and little ones are 5. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மழை வந்தது, அந்த தூரல் வரும்போது அதில் வரக்கூடிய அந்த பெரிய பெரிய ட்ராப்ஸ் எல்லாம் வந்து 10 cent pieces-ன்றாரு, அண்ட் சின்னதெல்லாம் வந்து 5 அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இப்போ வித் சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்பிரஷன், அவர் எதிர்பார்த்த மாதிரி மழை ஆரம்பிக்குது, அவர் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு அறுவடையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்போது he regarded the field of ripe corn with its flowers draped in the curtain of rain. ஸோ அதெல்லாம் வந்து கர்டன், அந்த கவர் அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பனித்துளி வந்து அப்படியே அது மேலே பட்டு இருக்கும் காலையில், அது மாதிரி இப்போ அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு. பட் சடன்லி
a strong wind began to blow, and along with the rain, large hailstones began to fall. எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய பெரிய ஆலங்கட்டி மழை மாதிரி பெரிய கல் மாதிரி மழை வருது. ஸோ திஸ் ட்ரூலி டென்ட் ரிசம்பிள் நியூ சில்வர் காயின்ஸ். பட் தி பாய்ஸ், ஸோ இது வந்து சில்வர் காயின்ஸ் மாதிரி ரெசம்பிள் பண்ணுது. த பாய்ஸ் எக்ஸ்போசிங் தெம்செல்ஸ் டு தி ரெயின் ரேன் அவுட் டு கலெக்ட் த ஃப்ரோசன் pearls. ஈவன் எனக்கு சின்ன வயசில் அந்த ஒரு அழகான நிகழ்வுகள் ஞாபகம் வருது. நாங்களும் இந்த மாதிரி மழை பெய்யும் போது சின்ன சின்ன இந்த கிளாஸில் எடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த கல்லை உள்ள தூக்கி போட்டு வச்சுருப்போம். பட் இப்போல்லாம் வந்து ரொம்ப ரேர் இல்லையா, ரைட்? ஸோ இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ், exclaimed the man. I hope it passes quickly. It didn't pass quickly. For an hour they rain. For an hour, எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம். For an hour, or 1 hour. They hailed rain on the house, the garden, the hillside, the cornfield, on the whole valley. The field was white as it covered with salt. So அதாவது வந்து சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட்டை வச்சு கவர் பண்ண மாதிரி அந்த ஃபீல்டு எல்லாமே இந்த ஒரு மணி நேரம் பெய்ஞ்ச மழையில் வந்து எல்லாம் மூடின மாதிரி இருக்குது. ஸோ நாட் அ லீஃப் ரிமைன் ஆன் த ட்ரீஸ். மரத்தில் ஒரு சின்ன ஒரு இலை கூட இல்லைப்பா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தி கார்ன் வாஸ் டோட்டலி டெஸ்ட்ராய்ட். தி ஃப்ளவர்ஸ் வேர் கான் ஃப்ரம் தி பிளான்ஸ். லென்சோஸ் சோல் வாஸ் ஃபில்ட் வித் சேட்னஸ். ரொம்ப 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 சோகமாகிட்டார். ஏன்னா அவர் அந்த கார்ன்ஃபீல்டு இருந்துச்சு இல்லையா, மொத்தமாக அழிஞ்சிடுச்சு. அதில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கான் ஃப்ரம் தி பிளான்ஸ்லேருந்து அதில் அந்த அதோடைய இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இருந்தால் தானே அதுலேருந்து கார்ன் வரும். இப்போ அந்த பூ எல்லாமே மழையில் பட்டு, ஏன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ வேகத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஹெயில் ஸ்டோன் அதில் மேலே பட்டு அது எல்லாமே வெளியே போயிடுது. ஸோ லென்சோ வந்து பயங்கர ஒரு சோகத்துக்கு தள்ளப்பட்டுறார். So when the storm was past, he stood in the middle of the field and said to his sons, a plague of locust. ஸோ இப்போ இது எல்லாமே அழிஞ்சதுமே அந்த இடத்துல போய் நின்றுட்டு சொல்லுவார் இல்லையா. இப்போ எனக்கு ஞாபகம் டானி புயல் அப்போ எங்கள் ஊரெல்லாம் வந்து பயங்கர பாதிப்பு. ஸோ அந்த பாதிப்பில் வந்து எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சோகமான நிலைமையில். ஸோ இங்கே லென்ச்சை வந்து அவர் எப்படி ஃபீல் பண்ணுவான்றது ஈஸியாக நம்மளில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த டிசாஸ்டர்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களோ அதை மீண்டும் வந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே அவருடைய நிலத்தில் போய் அந்த மிடில் ஆஃப் ஃபீல்டு நின்றுக்கிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, செட் டு ஹிஸ் சன்ஸ். இது யார்கிட்ட சொன்னார்னா டு ஹிஸ் சன்ஸ், a plague of locust. ஸோ அந்த லோகஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இன்செக்ட், அதான் அந்த வெட்டிக்கலின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது என்ன பண்ணுமா, அது கூட என்ன பண்ணுமா, ஹாவ் லெஃப்ட் மோர் தேன் திஸ். அது வந்து இந்த பூச்சி அரிச்சா கூட ஏதாவது கொஞ்சம் மீதி வச்சுருக்கும்ப்பா, ஆனால் இப்படி டோட்டலாக எல்லாமே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கார். த ஹெயில் ஹேஸ் லெஃப்ட் நத்திங். ஒன்றுமே இல்லை, எல்லாமே தரமட்டமாக்கி ஒரு சிறிய கார்ன் கூட வளர முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு. ஸோ திஸ் இயர் வி வில் ஹாவ் நோ கார்ன். That night was a sorrowful one. All our work has was for nothing. There's no one who can help us. We all will all go hungry this year. So யாருமே ஹெல்ப் பண்ணல. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம செஞ்ச அத்தனை வேலையுமே வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த இயர் வந்து நம்ம ரொம்ப பட்டினியில் அடிப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. But in the hearts of all who lived in that solitary house in the middle of the valley, there was a single hope, help from God. ஆனால் இப்படி வந்து என்னதான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அவரோட மனசில் ஓரமாக ஒரு பெரிய நம்பிக்கை, அது வேறு யாரும் இல்லை, ஹெல்ப் ஃப்ரம் காட். டோன்ட் பி ஸோ அப்செட் ஈவன் தோ this seems like a total loss. Remember, no one dies of hunger. சூப்பரான வார்த்தை இல்லையா, ரைட்? நம்மளாம் வந்து படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம வந்து ஒழுங்காக படிக்கிறோம், ஒழுங்காக படிக்காமல் போகிறோம். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் லைஃப். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபை வந்து ஒரு தனியாக வேறு ஒரு கட்டத்தை நோக்கி போகும், சரியா? ஸோ இங்கே வந்து டோன்ட் பி அப்செட். எது நடந்தாலும் அப்செட் ஆகாதீங்க, என்ன நடந்தாலும் சரி. ரிமெம்பர், நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர். ஸோ இந்த வார்த்தையை வந்து அவர் எடுத்துக்கிறார். தட்ஸ் வாட் they say, no one dies of hunger. All through the night, Lencho thought only of his one hope, the help of God. So அது மட்டுமே நைட் ஃபுல்லாக நினச்சி பார்க்குறாரு. And whose eyes, as he had been instructed, see everything, even what is deep in one's conscience. So அந்த மனசாட்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த an inner sense of right and wrong. So இப்போ Lencho was an ox of a man working like an animal in the field. Oxன்னு சொல்லும்போது அனிமல் மாதிரி, மாடு மாதிரி வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான். பட் ஸ்டில் he knew how to write. என்னதான் அப்படி வேலை செய்கிறவனாக இருந்தாலும் அவருக்கு என்ன எழுத தெரியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தி ஃபாலோவிங் சண்டே, அடுத்த சண்டே at daybreak he began to write. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, லெட்டர் எழுதணும்னு நினைக்கிறாரு, which he himself would carry to town and place in the mail. ஸோ எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு டவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த லெட்டர், அவர் எழுதின லெட்டர், அதில் வந்து இந்த மெயில்ன்ற போது இங்கே எதை குறிக்குதுன்னா, நம்ம வந்து இமெயில் அப்படின்னு சொல்லலாம். அங்கே மெயில்ன்றது வந்து போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், ரைட்? It was nothing less than a letter to God. God, he wrote, if you don't help me, my family and I will go hungry this year. காட், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா என்னோடய ஃபேமிலி, என்னோடய குடும்பமும் நானும் கண்டிப்பாக வந்து ஹங்க்ரி, இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டினியில் அடிபடுவோம். ஐ நீட் 100 pesos. எவ்வளோ கேட்குறாரு?
100 pesos. பெசோஸ்ன்றது எதை குறிக்குது இங்கே பாருங்கள், கரன்சி ஆஃப் செவரல் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த கரன்சியை தான் குறிக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஏதோ மார்க் பண்ணி வச்சுன்னு சொல்லலான்னு, ரைட். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் நவ், சாரி. ரைட். ஸோ இந்த 100 pesos தான் அவர் கேட்குறாரு. இன் ஆர்டர் டு சோ மை ஃபீல்ட் அகேன். ஸோ இது நாட் ஒன்லி அவரோட ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, திரும்பவும் அந்த நிலத்தை வந்து விதைத்து அதை திரும்ப அறுவடை செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் 100 pesos கேட்குறாரு. அண்ட் டு லிவ் அன்டில் த கிராப் கம்ஸ். அதே நேரத்தில் கிராப்ஸ் திரும்ப அது வளர்ந்து வர வரைக்கும் சாப்பிடணும் இல்லையா? ஸோ அதுக்கான பணத்துக்காக தான் கேட்குறாரு. பிகாஸ் த ஹெல் ஸ்டார்ம், எனக்கு தெரியும் இந்த ஹெல் ஸ்டார்ம் என்ன பண்ணுச்சுன்றது. He wrote to God on the envelope சொல்லிக்கலாம், envelope, put the letter inside and still troubled went to town. At the post office he placed a stamp on the letter and dropped it into the mailbox. So போறாரு, ஒரு ஸ்டாம்ப் வாங்கி மெயில் பாக்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே போடுறாரு இல்லையா, அதை ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டுறாரு. இப்போ வந்து ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் plural form எம்ப்ளாயீஸ்ன்றது இங்கே அதில் ஒருத்தவங்க ஒன் ஆஃப் தி. எப்போ பார்த்தாலும் எப்போவுமே இங்கிலீஷில் இதில் வந்து காமனாக எரர் வரும். ஒன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணால் ஒன் ஆஃப் தின்னா ஃபாலோட் பை ப்ளூரல் ஃபார்ம் வரும். ஸோ ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஹூ வாஸ் அ போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேன் தான் அதை எடுத்து பார்க்குறாரு. ஆல்சோ ஹெல்ப் அட் தி போஸ்ட் ஆஃபீஸ், வென்ட் டு ஹிஸ் பாஸ் லாஃபிங் ஹார்ட்லி அண்ட் ஷோட் ஹிம் த லெட்டர் டு காட். போகிற நாமளே என்ன நினைப்போம், யாராவது கடவுளுக்கு லெட்டர் சொல்லி இது ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போய் எழுதி வச்சா நம்ம அவனை என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய முட்டாள் அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நாமளே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்மேன் அதை எடுத்து பயங்கரமாக சிரிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாரு. யார்கிட்ட காமிக்கிறாருன்னா, நெவர் இன் இஸ் கரியர் ஆஸ் அ போஸ்ட்மேன், என்னுடைய இந்த கரியரில் நான் இந்த மாதிரி எந்த ஒரு லெட்டருமே பார்த்ததில்ல, ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் நகைச்சுவாகவும் எடுத்துக்கிட்டு போஸ்ட்மேன்கிட்ட போய் சொல்கிறாரு. போஸ்ட்மேன் எப்படிப்பட்டவர்னா, அதாவது போஸ்ட்மேன் வந்து நல்லா ஃபேட்டாக இருப்பார். என்ன மாதிரி அமியபிள் அது என்ன மாதிரி அமியபிள், ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ளசண்ட்டாகவும் இருப்பார். உங்களை மாதிரியும் சரியா ரைட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ட்டை போய் கொடுக்குறாங்க. ஆல்சோ ப்ரோக் அவுட் லாஃபிங். அவரும் நினைக்கிறார், பட் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஹீ டர்ன் சீரியஸ். அந்த போஸ்ட்மேனும் சிரிச்சிருக்காரு. நாட் ஒன்லி போஸ்ட்மேன் மட்டும் இல்லை, போஸ்ட் மாஸ்டரும் சிரிக்கிறாரு. அண்ட் இமீடியட்லி அவருக்கு வந்து அந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. என்ன அப்படின்னா, லெட்டர் ஆன் ஹிஸ் டெஸ்க் தட்டிட்டு இப்படி சொல்கிறாரு, கமெண்டட், வாட் ஃபெய்த், ஐ விஷ் ஐ ஹேட் த ஃபெய்த் ஆஃப் த மேன் ஹூ ரோட் திஸ் லெட்டர் ஸ்டார்டிங் அப் கரஸ்பாண்டன்ஸ் வித் காட். ஸோ என்ன ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி நம்பிக்கை தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம போஸ்ட் மாஸ்டர். ஸோ in order not to shake the writer's faith in God, ஸோ ரைட்டரோட ஃபெய்த் அவருக்கு இல்லையா, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால லென்சோவுக்கு இந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஐடியாவோடு வராரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த லெட்டருக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடலாமா அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். ஸோ இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, when he opened it, it was evident கிளியராக தெரியுது that to answer it he needed something more than goodwill. அவனுக்கு வெறும் ஆன்சர் மட்டும் பத்தாது. அந்த லெட்டர் when he opened it. ஸோ இந்த லைன் பார்த்துக்குங்க, when he opened யார் ஓப்பன் பண்ணால் போஸ்ட் மாஸ்டர். ஸோ அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கும்பொழுது அவருக்கு ஜஸ்ட் ஒரு வார்த்தை மூலமாக ஆன்சர் பண்ணால் மட்டும் போதாதுன்றது தெரியுது. ஏன்னா அதில் என்ன கேட்டிருக்காரு, 100 pesos வேணுன்றதை நம்ம கதையோட ஹீரோ கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணோன்னா he needs money, postmaster, but he stuck to his resolution. He asked for money from his employees. ஸோ அவருடைய எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்படி ஒரு ஃபார்மர் யாரோ எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பணம் தேவைப்படுது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ he himself gave a part of his salary. ஸோ எம்ப்ளாயீஸ்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருடைய சேலரியும் அவர் கொடுக்குறாரு. அப்போ several friends of his were obliged to give something for an act of charity. அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குறாரு. ஸோ எம்ப்ளாயீஸ், இவருடைய சேலரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டு தான் இப்போது, இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் him to gather together the 100 pesos. So he was able to send the farmer only a little more than half. He put the money in an envelope addressed to Lencho, and with it a letter containing only a single word as a signature, God. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரட்டுமா? சரி, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ரெடி பண்ணி தரேன். ஓகே, நாங்கள் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன், அப்புறம் தரேன். ஸோ சிக்னேச்சர்னு போட்டு அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் அவரால் பண்ண முடியுது, காட்னு சொல்லி அதில் சிக்னேச்சர் போட்டுடுறாரு. The following Sunday, Lencho came a bit earlier than usual to ask if there was a letter. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்துடுறாரு. ஸோ லென்ச்சோ வந்து நெக்ஸ்ட் சண்டே கொஞ்சம் குயிக்காகவே வர்றாரு. அப்போ வந்து அந்த லெட்டர் வந்திருக்கான்றதை கேட்குறாரு. இட் வாஸ் த போஸ்ட்மேன் ஹிம்செல்ஃப் ஹூ ஹேண்டட். யார் அந்த லெட்டர் கொடுத்தா, மெயினான விஷயம் அந்த லெட்டர் கொடுத்தவர் யாருன்னா போஸ்ட்மேன் தான் கொடுக்குறாரு. ஸோ எக்ஸ்பீரியன்சிங் தி contentment of a man who has performed a good deed
லுக்ட் ஆன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ அங்கேருந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு லென்சோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸே இல்லை. ஏன்னா அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு, அதில் பணம் இருக்குது, ஆனால் அதில் அவருக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதான் அவருடைய நம்பிக்கை குறிக்குது. கண்டிப்பாக அவருக்கு கடவுள் ரிப்ளை பண்ணுவார் அப்படின்றத அவர் நம்புறாரு. அதனால என்னவா அதில் பணம் இருந்தது பார்த்து அவர் என்ன பண்ணல, பெருசாக வந்து ஒரு பெரிய இது பண்ணலை. ஸோ இப்போ அடுத்தது